வாழ்க்கையில தியாகமே அதிகமாக செய்யக்கூடியவர்கள்னா நீங்க மீன ராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு தியாகிகளுக்கு உண்டான ஒரு அவார்டே இந்த எல்லா ராசியில பெஸ்ட் ராசின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு மெழுகாக உருக்கி கொண்டு மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் நீங்க மீன ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2025ல ஒரு நல்ல வருடமாக ஆரம்பிக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் பயணித்ததுனால கடந்த வருடம்லாம் நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, நம்மளால் உயர முடியாதா, பறக்க முடியாதா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள்லாம் எழுந்திருக்கு. ஆனாலும் பெரிய அளவுக்கு அதை போட்டு மனசில் உறுத்திக்காமல் சில சமயம் மட்டும் அதை நினச்சி வருத்தப்படுறீங்க. கவலைப்படாதீங்க. இந்த 2025 உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் நிறைய ஒரு மாற்றத்தையும் நிறைய ஒரு நல்ல விதமான ஒரு பலன்களையும் தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. எல்லோருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மீன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே குருவினுடைய ராசி தான். அந்த நேர்மைக்கு பேர் போனவர்கள் அடுத்து வருவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடத்துல குரு இருந்தால் எல்லா சுகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆடம்பர வாழ்க்கை கிடைக்க போகுது. நல்ல ஒரு படிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய வேறு தோல்விகளை சந்தித்தவர்களே நீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த தோல்விகளை சந்தித்த இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான் இந்த 2025 இருக்க போகுது. ஏன்னா சின்ன விஷயத்தை செஞ்சாலுமே அங்கே உங்களுக்கு ஒரு லக்கியாக ஏதாவது ஒன்று ஜாக்பாட் அடித்த மாதிரி கிடைச்சதுன்னா உங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் மாதிரி தானே. அந்த மாதிரி தான் இந்த 2025 சின்னதாக ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அது நல்ல அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். இந்த 2025ல எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஒரு வளர்ச்சியை காண போறீங்க. ஏன்னா சொந்தமா வீடு வாங்குறது ஒரு கனவாகவே இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. எத்தனையோ வருடம் ஒரு பிளான் போட்டு அந்த பணம் எல்லாமே வேற எதுக்கோ செலவு பண்ணி என்னைக்கா ஒரு நாள் நம்ம வீடு வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நிறைய நீங்க ஆசைப்பட்டிருக்கிறீங்க. அது எல்லாமே இந்த 2025ல நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. சுய தொழில் செய்கிறீங்க, ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா உங்களுடைய தொழிலாகப்பட்டது நிறைய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய தருணம். உங்களுடைய தொழிலை தேடி வருமானங்கள், அதாவது இன்வெஸ்டர்ஸ் நிறைய வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவானே உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால அந்த தொழில் ரீதியாக சில மாற்றங்களை இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பெற போறீங்க. அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் 2025 ஒரு பொன்னான தருணம். வெளிநாட்டில் மேற்படிப்பு, வெளிநாட்டில் உத்தியோகம், வெளிநாட்டில் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணம். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அதாவது குடும்ப வாழ்க்கைன்றது இந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியாக அந்த நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து காத்திருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்க போகுது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. குடும்பம் ரீதியாக சில மனக்கசப்புகள் ஏற்கனவே இருக்கு. நாங்கள் விவாகரத்து அப்ளை பண்ணிட்டோம், அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது திருமணத்துக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த குடும்ப ஸ்தானத்தில் இந்த 2025ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. அதனால ஏற்கனவே திருமண உறவு எனக்கு பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த வருத்தப்படாம அடுத்து வரக்கூடிய உறவுகள் மீது நிறைய ஒரு அக்கறை காட்டுங்க. இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மிக ஒரு பொலிவோடு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இந்த மீன ராசி அன்பர்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2025ல அதிகமான ஒரு பண வருமானத்தை சம்பாதிப்பதற்குண்டான நேரம். இழந்த அவமானங்கள், அவசியங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ உங்களை என்னெல்லாமோ பேசியிருப்பாங்க. அதை நினச்சி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தூங்காமல் வருத்தப்பட்டிருக்கிறீங்க. சில பேர் வெளியில் கூட சொல்லாமல் நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிருக்கிறீங்க. அது எல்லாமே அப்படி எரிமலையாக வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம். எப்படி வரப்போகுது? ஒரு வளர்ச்சியாக வரப்போகுது.
வரப்போகுது. வெறும்னு எரிமலையாக வந்து கோபமாக வர்றது ஒரு பிரயோஜனமே கிடையாது இல்லையா? அதனால் இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஒரு வளர்ச்சியாக தான் இந்த ஒரு 2025 வரப்போகுது. இந்த 2025 தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள், உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நிறைய இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், வெளிநாட்டில் சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு சம்பாத்தியம்ன்றது இந்த 2025 நீங்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மேடம் எங்களுக்கு ஜென்ம சனி வந்திருக்கிறாரு, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க சில பேர். ஜென்ம சனி வர்றது கரெக்டு தான், ஆனால் அந்த சனி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் கிடையாது. ஜென்ம சனின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய மன ரீதியாக சில எதிர்மறை அதிர்வலைகளை தான் கொடுக்க போகுது. சனியும் சந்திரனும் சேரும்போது அந்த மன ரீதியாக சில எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஏதாவது தப்பு நடந்துருமோ, ஏதாவது ஆபத்தில் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதனால ஒரு நேர்மறையான ஒரு எண்ணத்தோடு ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுத்து வைங்க மீனராசி என்பர்கள். இந்த 2025 ஒரு நல்ல வருடமாக, ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இந்த 2025 இது வந்து நம்ம ராசின்னு சொன்னால் சந்திரனை சார்ந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். மீன லக்ன அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தைரியமாக, சில பேர் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. எனக்கு மீன லக்னம், அப்போ எனக்கு 7.5 சனி வந்துருச்சா, எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா, எனக்கு விபத்துக்கள் நடந்துருமா, நான் உறவை இழந்துருவேனா, இப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கடந்த 2-3 மாதங்களாக இருந்துட்டு இருக்கு. மீன லக்ன அன்பர்களுக்கும் 7.5 சனிக்கும் பொருத்தமே கிடையாது. ராசிக்கு மாத்திரம்தான் அந்த 7.5 சனி. மீன லக்னமாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து அப்படியே மெருகூட்டக்கூடிய ஒரு நேரம். எப்படி வைரம் பாஞ்ச உடம்பு மாதிரி நிறைய பிரச்சனைகளோட மன வலிகளோட இருக்கிறீங்க. அந்த மன வலியோட நிறைய ஒரு முயற்சிகளை எடுங்க. அது எல்லாமே நல்ல புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியை 4ல் இருக்கிறதுனால இந்த அமைப்பு மாதிரி எந்த வருடமும் வராது. நிறைய முயற்சிகளை எடுங்க, நிறைய வாய்ப்புகளை தேடி போங்க மீன லக்ன அன்பர்கள். உங்களுக்கு உண்டான வருமானங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. குடும்ப பெண்கள் நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்க போது. மீன ராசி அன்பர்களுக்கும் மீன லக்ன அன்பர்களுக்கும் பெண்களுக்கு உண்டான ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் ஒரு சில ஒரு வாழ்க்கையில் அடைபட்டு இருக்கிறீங்க. இந்த வட்டத்திலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு இருக்கிறீங்க. அதிலிருந்துலாம் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மீன லக்ன அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.